ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து கைவிட்ட பிறகு மனசு நொந்து இனிமேல் நமக்கு குழந்தையே பிறக்காது, நமக்கு இந்த செயற்கை முறை கருத்தரிப்பெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு முடிவெடுத்த பிறகு ரொம்பவே சிம்பிளாக இவங்க செய்த ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்கு கர்ப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஆல்ரெடி ஃபாலிகுலர் ஸ்டடி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிட்டேன். ஐயுஐ 1 டைம் பண்ணேன். எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப அசௌகரியமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட மெடிசன்ஸ் நான் சாப்பிட்டேன். நிறைய காசு செலவாச்சு. எங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு நான் இவ்வளோ காசு செலவு பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், பலன் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் குழந்தைய பற்றி எதுவுமே யோசிக்காமல் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடுவோம், நின்னா நிற்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் வந்துட்டேன். இப்போ எனக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகி நான் 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழியோட கமெண்ட் தான் இது. இதே போல் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தோழி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சாப்பிட்டதும் இந்த ஒரே ஒரு பொருள் தான், அவங்க செஞ்சதும் சில விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயங்கள் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங்னாலேயோ அல்லது என்ன காரணம்னே தெரியல, என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் தான். பாதாம்லலாம் என்ன நடந்துற போகுது, நானும் தான் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த தோழி சொல்லியிருந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க 10 பாதாம், அவங்க கணவர் 10 பாதாம் இதை எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் தண்ணி எனி டைம் தண்ணி கையிலே வச்சுருந்தாங்களாம். தண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்களாம் ஆஃபீஸில், வீட்டில் எப்போவுமே. அடுத்தது ஓவலேஷன் டைம் பார்த்து அந்த நாளில் மட்டும் இன்டர்கோர்ஸ் வச்சுக்காம ஒரு நார்மலாக ஒரு கணவன் மனைவி எப்படி அன்போடு இருப்பாங்களோ அதே போல் இருந்து அவங்க இந்த ஓவலேஷன் டேவெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் நார்மலாக அவங்க லைஃப்பை வாழ்ந்திருக்காங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. நாள் எப்பவும் போல் தள்ளி போயிருக்கு. இரெகுலராக இருந்ததுனால அதையும் அவங்க கண்டுக்கல போல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஸ்மெல் சென்சேஷனை வச்சு ஒரு வேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ அப்படின்னு செக் பண்ணும்பொழுது பாசிட்டிவ்னு 2 லைன் அந்த ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் வந்திருக்கு. இவங்க செய்தது ரொம்ப சிம்பிளான விஷயம். டெய்லி பாதாம் சாப்பிட்ருக்காங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்திருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு. நம்மளுடைய சகோதரிகளுக்கு நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கனாலும் எவ்வளோ ட்ரை பண்ணிங்கனாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது உங்களுடைய உடம்புலையும் சரி, உங்களுடைய கணவருடைய உடல்லையும் சரி, இந்த இனப்பெருக்க மண்டலம் ரொம்ப வெகுவாக பாதிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கிரியேட் ஆகும். இது சுத்தமாக குழந்தை பிறப்பை தள்ளி போடுறதுக்கு இன்னொரு காரணமாக அமைஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கர்ப்பம் உறுதியாகும். நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள், நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. பாதாம் மட்டும் கிடையாது, பாதாம் கூடவே வால்நட் எடுத்துக்கோங்க. வால்நட் டெய்லி 2 எடுத்திங்கன்னா கூட போதும், உங்களுடைய மூளை புத்துணர்ச்சி அடைந்து தேவையான ஹார்மோன்ஸை சுரக்க செய்கிறதுக்கு. அதே போல் பூசணி விதை எடுத்துக்கலாம், எள்ளு எடுத்துக்கலாம். உங்களால் என்னென்ன விதைகள் எடுத்துக்க முடியுமோ அத்தனை விதைகளுமே எடுத்துக்கலாம். விதைகள் தனியாக தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய குழந்தை பிறப்பிற்கு தேவையான எல்லா ஹார்மோன்ஸையும் எல்லா சத்துக்களையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் தண்ணி நிறைய குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்றதையோ வேலை செய்யாமல் ரொம்ப நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறதையோ அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டு வாங்க. கொஞ்சம் வீட்லேயே சின்ன சின்ன வேலைகளை செய்துக்கிட்டே இருங்க. எப்போவுமே உங்களை பிஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தோழி. உங்களுக்கும் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.